ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் அருண் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் ஆஃப் ஏர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே எப்படி ஸ்டைலஸ் செய்யலாம். ஸ்டைலஸ்னால் அந்த பென் இருக்கும்ல, இந்த டேப்பில் எல்லாம் வரையறக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு பென், அந்த ஸ்டைலஸு வீட்டில் எப்படி செய்யலாம்ங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்று ரெட் கலரில் எழுதியிருக்கோம், அதை அப்படியே கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டிங்கன்னா நான் ஹாப்பி. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க, அதான் ஸ்டைலஸ் பற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்டைலஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காட்டன், வேறு பென்னு, இல்லை பட்ஸு, லொட்டு லொசுக்கு அப்படி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒன்றுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு க்ரீன் பீன்ஸ் இருந்தால் போதும். அதாவது இந்த பீன்ஸு இது இருந்தால் போதும். இதை வச்சு வரைய முடியுமான்னு தானே யோசிக்கிறீங்க. முடியும், சூப்பராகவே வரைய முடியும். நீங்கள் இந்த காட்டனு, இந்த பென்னு, பட்ஸெல்லாம் வச்சு வரைகிறீங்க பார்த்தீங்களா, அதை விட இதில் பெட்டராக வரையலாம் இந்த க்ரீன் பீன்ஸை வச்சு. நான் ஒரு டைம் சும்மா பச்சை பீன்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வச்சு வரைஞ்சி பார்த்தேன், செம்மையாக வந்துச்சுங்க. உண்மையாகவே சூப்பராக வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஐடியா தோணுச்சு, நம்ம சேனலில் தான் வீடியோ போடாமல் கண்டென்ட் இல்லாமல் உட்காந்துருக்கோமே, இதவே ஒரு கண்டென்ட்டாக பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கண்டென்ட்டாகவும் பண்ணுறேன். ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு பீன்ஸ் வேணும், அதை போய் எடுக்கிறேன். அடுத்து நான் வந்து என் மூஞ்சியை காட்டிகிட்டு இருக்க மாட்டேன், என் ஃபோனை காட்டுவேன். நீங்கள் வரைகிறது அப்படியே பார்க்கலாம். நான் வந்து இப்போ அமாங்கஸ் கேரக்டர் வரைகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அமாங்கஸ் கேமில் ஒரு கேரக்டர், ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வரையலான் இருக்கேன். ஏன்னா அதுதான் ஈஸி. சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு கண்ணாடி வரைஞ்சி விட்டா சிம்பிள், முடிஞ்சு. ஓகே, போகலாம், போய் வரையலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பீன்ஸ் இருக்குது, இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த கேரட் வச்சும் வரையலாம், பட் அது பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. பீன்ஸ் தான் ஈஸியாக இருக்கும், ஏன்னா பீன்ஸ் வந்து பென்னு மாதிரி ஒல்லியாக இருக்குல்ல, அதனால ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பீன்ஸை வச்சு தான் வரைய போகிறேன். இந்த பீன்ஸில் நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் எந்த ஆப்பை வச்சு வரைய போகிறேன்னா, ibispintxனு ஒரு ஆப் இருக்குது. அது டிஜிட்டல் ஆர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஆப். அந்த ஆப்பில் தான் இப்போ ஓப்பன் பண்ணி வரைய போகிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நீ அப்படியே வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமாங்கஸ் கேரக்டர் தான் வரைய போகிறேன். எனக்கு வந்து அப்படியே இந்த சர்க்கிள் போடுறதுக்கு வந்து ரொம்ப கை அப்படியே நடுங்கும். அதனால் ஒரு ரூலர் யூஸ் பண்ணி அதை வச்சு சர்க்கிள் போட்டு வரையலான்ட்டு இருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பீன்ஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக டச் பண்ணி வரைய முடியுதுன்னு. டக்குன்னு அப்படியே ஒர்க் ஆகுது ஸ்பீடாக, ஒரு உண்மையான ஒரு ஸ்டைலஸ் மாதிரி. பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதுன்னு. யாருக்கெல்லாம் இந்த ஹோம்மேட் ஸ்டைலஸ் ரெடி பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கோ என்ன மாதிரி, அவங்களாம் நீங்கள் இந்த க்ரீன் பீன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோம்மேட் ஸ்டைலஸ் கம்பேர் பண்ணும்போது இது வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் அதனால தான் இப்போ நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த வரையதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக வரையுதுன்னு.
என்னென்னா அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கலர் செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம கையில் கூட லாங் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். மற்றபடி சூப்பராக இருக்குங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு, வெற்றிகரமாக வரைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக நான் இது வந்து அமாங்கஸ் கேரக்டர் வந்து பார்க்காம தான் வரைஞ்சிட்ருக்கேன். ஒரிஜினல் ஆர்ட் எப்படி இருக்குன்னு வரைஞ்சி முடிச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, என்னன்னு தான் தெரியல. ஓகே, இப்போ வரைஞ்சிட்டோம், அப்படியே போய் செக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நீ வேறு டீட்டெயில் எதுவும் இல்லை ஆட் பண்ணுறதுக்கு. இப்போது அப்படியே கூகுள் ஓப்பன் பண்ணி அமாங்கஸ் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்லையே, நல்லா தான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே, இருங்க பார்க்குறேன். அந்த கண்ணாடி நான் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி போட்டேன், ஒரிஜினல் இதில் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. இது மட்டும்தான் வேறு. அப்புறம் வயிறு ஏதோ அது குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஏதோ இவ்வளோவாச்சும் வரைஞ்சிருக்கேனே. இதுதான் கைஸ் நான் வரைஞ்ச அந்த அமாங்கஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டைலஸ் பற்றி சொல்லணும்னா வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எல்லாம் கொஞ்சமாக அங்கங்கே சொல்லியிருப்பேன். சூப்பராக இருக்குது, சிம்பிளாக சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹோம்மேடு ஸ்டைலஸ் வந்து அதான் அது இதுன்னு யூஸ் பண்ணி வேறு இருக்குது. இதை நீங்கள் இந்த பீன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். யார் யாருக்கெல்லாம் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணணும் பட்டு அதில் வந்து காசு அவ்வளோக்கா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் முடியல அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இந்த கலர் பண்ணும்போது, அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.